இன்றைக்கி தோசை செஞ்சேன். தோசைக்கு சட்னி கொஞ்சம் செஞ்சேன். அப்புறம் பொடியும் கொஞ்சம் செஞ்சேன். நான் பொடி வாங்கிட்டு தான் இருந்தேன் கடையில் 10 ரூபா பாக்கெட்டு. அதை வாங்கி மாளலை. சரி நம்மளே செஞ்சு வச்சுக்கலாம், நம்ம செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பொடி செஞ்சுட்டேன். இதுக்கு நான் எள்ளு மட்டும் போடல, மற்றதெல்லாம் நம்ம பொடிக்கு போட வேண்டியது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. அந்த எள்ளு மட்டும் போடலை. எள்ளு போட்டால் எண்ணெய் செக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கும், சிக்கு ஒரு மாதிரி அடிக்கும். அதனால் அதை நான் போடுறதில்ல. இந்த டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பொடி தோசை போட்டாச்சு. நான் அந்த எண்ணெய் ஊற்றி கிண்ணத்தில் பொடியை போட்டு கலப்பாங்கல்ல, அந்த மாதிரி எப்பவும் செய்ய மாட்டேன். தோசை ஊற்றும் போதே பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டோமா கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக அதை பாருங்கள் அப்படியே ஈரமாக இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப எண்ணெயவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது சட்னி, பச்சை மிளகா வரமிளகா போட்டு செஞ்ச சட்னி. கொஞ்சம் கரகரன்னு தான் எப்போவுமே அரைப்பேன், அப்போ தான் கல்லில் அரைச்ச மாதிரியே இருக்கும். அம்மிக்கல்ல வாங்கி போட்டு அரைக்கல, ஈஸியாக சரி இதிலே கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிருது. சட்னி சூப்பராக இருக்கும். எப்பவுமே பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்தி போடுவேன், அப்போ தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தேங்காய் சட்னி அவ்வளோக்கா பிடிக்காது. ஒரு பொடி தோசை, ஒரு தோசை சட்னி. இன்றைக்கி சூப்பரான